இப்ப இருக்கிற சிக்கலே இஸ்ரேல் தான். இந்த போர் ஒப்பந்தம் சைன் ஆன உடனே எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை பெஞ்சமின் சொன்னார், இஸ்ரேல் கர்ட் சொன்னார், பென் கேவிஸ் சொன்னார், எல்லாருமே சொல்லிவிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக சொன்னாங்க, நாங்கள் இல்லை என்றால் இஸ்ரேல் காலின்னு என்று அவர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரேலை காப்பாற்றுவதே நாங்கள் தான் என்று இவர் ஈரானின் குரலாக பேச ஆரம்பித்து விட்டார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இஸ்ரேல் நாங்கள் லெபனானில் தொடர்ந்து ஆபரேஷன் பண்ணுவோங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் இப்போ அந்த பேட்டி நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் சொல்லுது, நாங்கள் தொடர்ந்து வில் டேக் ஆக்ஷன். இதற்கு ஒரு நிரந்தர பீஸ் சொசைட்டி உருவானாலும் ஈரான் அவர்களை காப்பாற்றுவது எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டாங்க. ஈரான் சொல்லுகிறது, இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இங்கு இருக்கக்கூடாது. கோலான் குண்டுகள் வழியாக இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. யூதர்களை பொறுத்தவரை நிம்மதி என்பது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் வரை நிம்மதி என்பது அவர்கள். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் சார். வணக்கம். வாங்க சார். இஸ்ரேல் தான் இந்த போருடைய தொடக்கத்துக்கு காரணம். இப்போ இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை எப்படி பார்க்குறாங்க, இஸ்ரேல் இந்த விஷயத்தை, இந்த போர் நிறுத்தத்தை, இந்த ஒப்பந்தத்தை எப்படி பார்க்குது? இப்போ இருக்கிற சிக்கலே இஸ்ரேல் தான். இந்த போர் ஒப்பந்தம் சைன் ஆன உடனே எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இஸ்ரேல் கர்ட்ஸ், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அறிவித்தார். அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்புக்கும் இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பெஞ்சமின் சொன்னார், இஸ்ரேல் கர்ட் சொன்னார், பென் கேவிஸ் சொன்னார், எல்லாருமே சொல்லிவிட்டார்கள். இவர்கள் அனைவரும் யூத தீவிரவாதிகள், தீவிரமான யூதர்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு பேட்டி கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று நள்ளிரவு, இந்திய நேரப்படி நேற்று காலை. அந்த பேட்டி ஒன்றில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இது இஸ்ரேலை எந்த பிரச்சனையும் இல்லை, இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஈரானால் என்று அவர் சப்ப கட்டி இஸ்ரேலை பண்ணுகிறார். அதற்கிடையிலே இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாக ஃபைனலாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது இஸ்ரேல் அதிபரை ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கிறார் ட்ரம்ப். அவர் எப்போதும் அப்படித்தான் பேசுவார். பேசிவிட்டு நேற்று வெளிப்படையாக சொன்னாங்க, நாங்கள் இல்லை என்றால் இஸ்ரேல் காலின்னு இருக்கார். அது இப்போ ஃபாக்ஸ் டிவியில் வந்திருக்கு, நாங்கள் இல்லை என்றால் இஸ்ரேல் காலி என்று அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலை காப்பாற்றுவதே நாங்கள் தான், நாங்கள் இல்லை என்றால் இஸ்ரேல் காலி, ஈரானிடத்தில் 2 அணுகுண்டு இருந்தால் இஸ்ரேலை மொத்தமாக காலி செய்து விடுவார்கள் என்று இவர் ஈரானின் குரலாக பேச ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் அவர் காலை ஒன்று பேசுவார், நண்பகல் ஒன்று பேசுவார், மாலை ஒன்று பேசுவார், இரவு ஒன்று பேசுவார், இரவு 1 மணிக்கு எழும்பி தூக்கத்தில் ஒன்று பேசுவார், அதிகாலை ஒன்று பேசுவார். அவரை நம்ப முடியாது. ஐ எம் எ டிசர்வ்டு பர்சன், ஐ எம் ஃபிட்டட் ஃபார் நோபல், நான் தான் எல்லாத்துக்கும் சாத்தியமானார், எல்லாத்துக்கும் சூட்டபுளானாலும் நான் தான் அப்படின்னு அவர் தன்னையே தான் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவர். இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் என்னென்றால், பெரும் பொருளாதார $1 இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு, அதை விட முடியாது. இரண்டாவது, வரக்கூடிய நவம்பரில் தேர்தல், 50 மாகாணங்களிலும் தேர்தல் இருக்கிறது, மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு ரொம்ப வேண்டிய லின்சே கிரஹாம் போன்ற எம்பிக்கள்லாம் இது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய கண்ணியத்துக்கு, கௌரவத்திற்கு, வருங்கால நலன்களுக்கு இது எந்த காலத்திலும் பலனளிக்காது என்று இப்பொழுது தூண்டி விடுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது பீட் ஹெட்ஸ் போன்றவர்கள், லின்சே கிரஹாம் போன்றவர்கள், மார்க்கோ ரூபியோ போன்ற அமெரிக்காவுடைய செனட் சபை ரிப்பப்ளிக்கன் சில உறுப்பினர்களும் கூட இதை எதிர்க்கிறார்கள். ஏனால் எல்லா நாட்டிலும் இருக்கும் அல்லவா, நாட்டை அடகு வைத்து விட்டார்கள் என்று சொல்லி. நாட்டை ஒன்றும் அடகு வைக்கவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை நாட்டை அடகு வைப்பதற்கு என்ன இருக்கு? உலகத்தில் யார்கிட்ட அணு ஆயுதம் இல்லை. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கு, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்க? எல்லா நாட்டிலையும் இருக்கு, இந்தியாவில் இருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த விஷயத்துக்கு? இப்போ இந்த விஷயத்தை தான் சொல்ல நான் டக்குண்டு இதாகி போட்டேன். இப்போ இஸ்ரேல் சொன்ன பிறகு இஸ்ரேல் எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அமெரிக்கா இஸ்ரேலின் சார்பாகத்தானே பேசிச்சு. இஸ்ரேல் வராது, ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலை யாரையுமே கூப்பிடல. இஸ்ரேல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வரல, இவரேசுடைய பிரதமர் வரல, யாரும் வரல. அப்போ இஸ்ரேல் கெப்ட் அலோன், இஸ்ரேல் ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி, கேவலப்பட்டான். ஆனால் இஸ்ரேலை ஏன் எல்லாரும் ஆதரிக்க மறுக்கிறார்கள்? யூரோப்பாவில் இஸ்ரேலுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. பிரான்ஸ் சப்போர்ட் பண்ணாது, நேட்டோ நாடுகள் யாரும் பண்ண. ஏன்னா இவனுடைய வக்ரம புத்தி அப்படி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லெபனானில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, ஃபியூபேட்டிக் கோர்ட். இந்த ஃபியூபேட்டிக் கோட்டையில் உள்ளே போய் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய மேலே உள்ள இதை எடுத்துட்டு இவன் நாட்டுடைய இதை ஏற்றி வச்சுருக்கான், குண்டுகளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் தஹியேங்கிற பகுதியில். இது ஒன்று. அப்புறம் லெபனானுக்குள்ள ஒரு பஃபர் ஜோனை வச்சிருக்கான், இடையக மண்டலம். அதே மாதிரி சிரியாவில் ஒரு இடையக மண்டலம். அதே போன்று மேற்கு கரையில் 5000 பேரை செட்டிலர்ஸ். அதே போன்று காசா உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா இடத்தையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது மத்திய கிழக்கை தாண்டி நேட்டோ நாடுகளாக அவர்களிருந்து எதிர்ப்பு வருகிறது. இவன் ரொம்ப மோசமான ஆள், இவனுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடாது.
இப்பொழுது அமெரிக்காவும் ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் அமெரிக்கா முழுமையாக இஸ்ரேலை கைவிட்டு விடுவார்கள் என்று சொல்லவில்லை. இஸ்ரேல் நாங்கள் லெபனானில் தொடர்ந்து ஆப்ரேஷன் பண்ணுவோங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும், இப்போ அந்த பேட்டி நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் சொல்லுது, நாங்கள் தொடர்ந்து வில் டேக் ஆக்ஷன், வில் ஃபைட் அகைன்ஸ்ட் யாரு, ஹிஸ்புல்லா, தொடர்ந்து நாங்கள் தாக்குவோம், விட போறதில்லை அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹிஸ்புல்லா இந்த முறை ஒரு ஃபைபர் அட்டாக்ஸ், ஆர்பிஜி ராக்கெட் ப்ரொஃபைல்டு கன்ங்கிற மாதிரி ஒரு ஃபைபர் தொழில்நுட்பம் கொண்டது, அதை வைத்து தாக்கியிருக்கிறாங்க. அதனால லெபனானில் ஃபைபர் கேபிள் இம்போர்ட் பண்ணுறதுக்கே தடை பண்ணிட்டாங்க. இஸ்ரேலுக்கு பெரும் சேதாரம் விளைவித்துட்டு வராங்க. ஹசன் நஸ்ருல்லா இருந்தது தான் ஹசன் நஸ்ருல்லாவை படுகொலை செய்து போய்விட்டார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமையும் கூட ரொம்ப டாப் மோஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலகட்டம் வரும், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த போர் அக்ரிமெண்ட்டு நாளை முடிகிறதா, அமெரிக்கா இதுலேருந்து தப்பிவிட போகிறது. அமெரிக்கா இப்போ நாட்டாம பண்ணும்போது அவனே ஒரு வாதி பிரதிவாதியா இருந்தால் மதிப்பு இருக்காது. நீ உட்காரியா, நீ தானே பிரச்சனைக்குரிய ஆள்னு அமெரிக்காவை நிறுத்திடுவாங்க. இப்போ அமெரிக்கா இதுலேருந்து தப்பிட்டா, இஸ்ரேல் மட்டும் போரிட்டாலும் நமக்கு ஆயுதங்களை கொடுத்தாலும் நாளைக்கு அமெரிக்கா ஒரு பக்கமாக நின்று பேசலாம். அவன் நாட்டில் செலவு இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 பில்லியன் சாலும் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இந்த கப்பல்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறது 2 பில்லியன்ஸ் ஆகும் அவனுக்கு. அதனால இப்போ இஸ்ரேலை கைவிடவே முடியாது. ஏன்னா இஸ்ரேலுடைய யூதர்களுடைய லாபி தான் அமெரிக்காவில் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அரபுகளையும் கைவிட முடியாது. ஏன்னா அரபுகளை வைத்து தான் பணம் வரும். 3 ட்ரில்லியன் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 ஜனவரிக்கு அப்புறம் உலக அளவிலான நெருக்கடி. முக்கியமாக நேற்று ஒரு செய்தி வந்துச்சு, எண்ணெய் கப்பல்களை, எண்ணெய் வயல்களை, எண்ணெய் கிணறுகளை மூடிவிட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவில் மூட முடியாது. மூடினா ரெண்டாவது திறக்க முடியாது. நிறுத்திட்டாலே அந்த கடல் தண்ணீர் எல்லாம் வயல் அந்த கிணறுகளுக்குள் போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசெட்டில்மெண்ட் ரன்வே ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா நிறுத்துறதுக்கு காரணம் இந்த மாதிரி சில குழப்பங்கள் வந்துடும். அமெரிக்கா மட்டும் பெட்ரோல் இருந்து என்ன செய்ய, உலகமே பெட்ரோல் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு எங்கேருந்து பிஸ்னஸ் நடக்கும், அமெரிக்கா கம்பெனிகள் என்ன நடக்கும்? அமெரிக்கா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாத்தையுமே. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இப்போ இந்த போருடைய இறுதி கட்டத்தை நோக்கி வருது. இப்போ முக்கியமா இஸ்ரேலுக்கும் இப்போ இஸ்ரேல் தன்னுடைய ஹோல்ல தன் நிலையில உஷாரா இருக்கான். எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லையா, நான் ஆண்டவர் எங்களுக்கு வழங்கிய ராஜ்யம். என்ன ராஜ்யம்? அதான் அவனுக்கு நிறைய பேர் தெரியாம பேசுறான். அவன் ப்ராமிஸ்ட் லேண்ட்னு கோட்பாட்டில் இருக்கான். அவங்க பிப்ளிக்கல் நாம்ஸ்ல இட் இஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்ட். இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த சொத்து. அவனுக்கு முழுக்க அப்படி நம்புறான். கடவுள் எங்களுக்கு எப்படி கொடுத்தான்? கடவுள் நாங்கள் ஈஜிப்டில் இருந்தோம். ஈஜிப்டில் இருக்கும்போது கானான் தேசத்துக்கு போக சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வழிவிட்டார். ஸோ அவர்கள் எங்களுக்கு காட்டிய பூமி தான் சிரியா, அவர் எங்களுக்கு காட்டிய பூமி தான் பலஸ்தீன், அவர் எங்களுக்கு காட்டிய பூமி தான் எகிப்து சினாய் மலைகள், ஜோர்டான், எல்லாமே எங்களுடைய பூமி தான். நாங்கள் 2000 வருஷமா வெளியே போயிட்டோம். இப்போ எங்களுக்கு அதுக்காக நாங்கள் பண்ணுறோம். இப்போ அரபு படைகள் இப்பொழுது என்ன செய்ய போகிறது? ஒரு காலகட்டம் வரும், அந்த கட்டத்தில் குறித்து கொள்ளுங்கள். that could happen today or tomorrow, day after tomorrow. I can't find out exactly what will happen. I can't find out exactly. கரெக்டாக சொல்ல முடியாது எப்போ நடக்கும்னா நடக்கும். that could happen. நடக்கலாம், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். என்னவென்றால் இவனுடைய வளம் அதிகரிக்கும் ஈரான். அப்படி வளம் அதிகரிக்கின்ற போது ஈரானை சுற்றி பிராக்சிகள் இருக்கிறார்கள். ஆமாம், ஹவுதிகள் இருக்கிறார்கள், ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள், ஹமாஸ் இருக்கின்றது, சியாட்டி ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள், அதே போட்டு ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத ஏராளமான முஜாஹிதீன்கள், ஜிஹாதிகள் இருக்கிறார்கள். சிரியாவிலே இருக்கிறார்கள், ஈராக்கிலே இருக்கிறார்கள், அரபு மண்டலம். அவர்கள் ஒரு காலகட்டத்தில் கோலான் குண்டுகள் வழியாக இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒரு 1,00,000 பேர் நுழைஞ்சா என்ன செய்வாங்க இஸ்ரேல்? ஏன்னா இவங்களும் ஆயுதங்கள் எல்லாம் இஸ்ரேலை ஒன்றுமில்லைன்னு ஆக்கியாச்சு, அமெரிக்காவே ஒன்றுமில்லைன்னு ஆக்கியாச்சு. இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், உலகம் வெற்றி கொள்ள முடியாத ஒரு மாபெரும் தலைமை, அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோதானா அப்படின்னு ஊதி விட்டாங்க இஸ்ரேல். ஈரான் அங்கே எங்கே ஜெயிச்சாங்க? 3000 பேரை சாகடி. சரி சார், இப்போ பாலஸ்தீன் விஷயத்தில் இந்த போர் நிறுத்தத்தின் ஊடாக பாலஸ்தீன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டால் அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு நிரந்தரமான பீஸ் என்னன்னா, 1948 யுஎன் கவுன்சில் கன்வென்ஷன் ஆஃப் லா, யுஎஸ் கவுன்சில் எல்லாத்துக்கும் ஒரு காமன் 2 நாடு தீர்வு, இரட்டை நாடு மட்டும்தான் தீர்வு. ஒன்று பலஸ்தீன், மற்றொன்று இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் இருப்பதற்கு முன்பே பலஸ்தீனர்கள் இருந்தார்கள். இஸ்ரேல் நாடு உருவாகுவதற்கு முன்பே பாலஸ்தீனியர்கள் அங்கு இருந்தார்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. காரணம் என்ன? அவர்களுக்கு அது வாக்களிக்கப்பட்ட பூமி. அவர்கள் இஸ்லாம் வரும் முன்னாடியே அங்குள்ள அரபுகளாக இருந்தாங்க, அங்குள்ள மக்களாக இருந்தாங்க. ஆனால்
இவர்கள் 1917க்கு அப்புறம் 48 ஆண்டர்சன் பால்பர்ங்கிறவர் மூலம் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு forcibly the people have been evacuated. The more than 7 lakhs people. 500,000 மக்கள், சொந்த மக்கள் இஸ்ரேலுடைய விடுதலை அன்னைக்கு அரபு நாடுகள் நகாபா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு பேரழிவு. அந்த மக்கள் இன்னும் திரும்பவில்லை. அது போக இருந்த மக்கள் தான் 23 லட்சம் பேர். எவ்வளோ? இஸ்ரேலில் 90 லட்சம் பேர், காசாவில் 29 லட்சம் பேர், மொத்தத்தில் 23 லட்சம் பேர். 51% பிரித்து கொடுத்த அநியாயக்காரர்கள் இஸ்ரேலுக்கு கொடுத்தார்கள். 49% யார் கொடுத்தார்கள்? பலஸ்தீனத்துக்கு கொடுத்தார்கள். ஆனால் ஈரான் சொல்லுகிறது இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இங்கே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் வருகிற போது இஸ்ரேலியர்கள் அதிகமாக வெளியேறுவார். அடுத்து சுற்றி அவ்வளோ வைரி, இஸ்ரேலை சுற்றி எல்லாருமே வைரி தான், யாருமே அவனுடைய கூட்டாளிகள் கிடையாது. அவனோட கூட்டாளி ஆகவும் முடியாது. கூட்டாளி ஆகனா ஒரு கண்டிஷன், ஐநாவுடைய பிரகடனம் என்ன? இரட்டை நாடு, ஒன்று நீன், ஒன்றொன்று பலஸ்தீன். அப்படி கொடுத்தால்தான் நான் உன்னோடு இணைவேன். சவுதி அரேபியா இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்கிறது, யுஏஇ போட்டிருக்கு, ஆப்ரஹாம் அக்கார்டில், மொராக்கோ போட்டிருக்காங்க. எந்த முஸ்லீம் நாடும் போட மறுக்கிறார்கள். ஆக அவர்கள் நிம்மதியாக வாழவே மாட்டார்கள். யாரு? யூதர்களை பொறுத்தவரை நிம்மதி என்பது, பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் வரை நிம்மதி என்பது அவர்கள் கிடையாது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ அமெரிக்கா ஒப்பந்தம் முடிந்த பிறகு ஈரானுடைய கைகள் வரும் காலங்களில் ஓங்குமா? இதற்கு ஒரு நிரந்தர பீஸ் சொசைட்டி உருவானாலும் ஈரான் அவர்களை காப்பாற்றுவது எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டாங்க. இந்த 14 பாயிண்ட்லையும் ஹிஸ்புல்லாவை தாக்கக்கூடாது, லெபனானையும் தாக்கக்கூடாது. லெபனானிலிருந்து உடனடியாக படைகள் வித்ட்ரா பண்ணணும், ரிவோக்டு. இஸ்ரேல் படைகள் லெபனானிலுடைய லிட்டானியன் ரீவர் சவுத் ரீஜன்ல இருந்து ஃபுல்லப் வெளியே இழுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்க கோரிக்கை. 14 கோரிக்கையில். அப்படி என்றால் இவர்கள் மறுபடியும் நாங்கள் பஃபர் சோனை இருப்போம்னு சொல்லி அங்கே போய் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க மொத்தம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா 573 சதுர கிலோமீட்டர், 500 கிலோமீட்டருக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. அது மொத்தமாக வந்திருக்கு. அது எல்லா ரீஜன்லேயுமா, லெபனான்லேயுமா, சிரியாவையும் சேர்த்தானான்னு தெரியல. காசாவில் ஒரு நாள் ஒன்றுக்கு 600 ட்ரக்கர் தேவை. இவர்கள் 20-30 ட்ரக்கர் அனுப்பி மக்களை படுகொலை செய்கிறார். எந்த விதத்திலும் மனிதர்களோடோ மனித சமூகத்தோடோ ஏற்றுக்கொள்ள முடியாத மாபெரும் கொடூர சக்தி தான் இஸ்ரேலியர்கள். அவர்களுக்கு காரணம் அவருடைய மதம், அவருடைய சித்தாந்தம், அவருடைய பிப்ரிக்கல் நாம்ஸ். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களை கடவுளின் குழந்தைகளாக நினைக்கிறார்கள். இந்த உலகமே கடவுள் தனக்காகத்தான் படைத்தான் என்கிறார்கள். இந்த பிதாவே என்னுடைய சாதி தான் என்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இது ஒரு நீண்டகால பிரச்சனை தான். நாளைக்கு பிறகுதான் மற்ற விஷயங்களுக்கு நாம் தெளிவுபடுத்த முடியும். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்த நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.